என்ன இன்னைக்கு ரொமான்டிக் மூடு ரொம்ப அதிகமா இருக்கு? ஏன் இருக்கக்கூடாதா? ஆனா என்ன சூடாக்கிட்டு நீங்க கூல் ஆயிடுறீங்க. ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல. ஃபுல் டே உன் ஹார்ட் மட்டும்தான். அப்படியா? சரி வாங்க பார்க்கலாம். சரி வா. முடிஞ்சுதா? நீங்க சொன்ன ஹாட் இதோட முடிஞ்சுதா? உங்களால முடியாதப்ப தயவு செஞ்சு என்கிட்ட வராதீங்க. சாரி. உங்க சாரி வச்சு நான் என்ன பண்றது? தள்ளி போங்க. ஹலோ காமினி, என்னடி இந்த நேரத்துக்கு கால் பண்ணிருக்க? உன்கிட்ட நான் என்னன்னு சொல்றது? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. என்ன சொல்லணும் என்கிட்ட? என்னன்னு சொல்றது? இந்த மாதிரி மிடில் கிளாஸ் ஆளோட எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. வாழ்க்கையிலயும் சந்தோஷம் இல்ல, வேலையிலயும் சந்தோஷம் இல்ல. அதான் ஜிம்ல அத்தனை பேர் இருக்காங்கல்ல. அதான் ஜிம்ல நிறைய பசங்க இருக்காங்கல்ல. அவன் எப்ப பார்த்தாலும் என் பக்கத்துலயே சேர் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். அட காமினி, நீ பேசாம வேலைக்கு போ. நாளைக்கு ஜிம்முக்கு போய் எதை பத்தியும் கவலைப்படாம உன்னோட வேலையை மட்டும் பாரு. சரி, நீ போய் தூங்கு. நானும் போய் படுக்கிறேன். சரி, பை. கீதா ரெகுலர் இவங்க பேமெண்ட் வந்துடுச்சு. சனி இவன் பேமெண்ட் வரவே இல்லையே. டெய்லி ஜிம்முக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணுறான். இன்னைக்கு இவங்கிட்ட பேசணும். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஆ சார், உங்கள் ஜிம்மில் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே ஓகே, நான் சொல்கிறேன். வாங்க வாங்க. காமினி, இவருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஓகே, வாங்க சார். சார், உங்க பேரு? பாண்டே. அப்படியா? பாண்டே சார். உங்க கான்டாக்ட் நம்பர்? 8935 89 529. 529. ஆமாம். ஓகே, நீங்க ஒர்க் அவுட் ஆரம்பிங்க. ஓகே மேடம். காமினி, ஆ என்ன யோசிச்சுட்டு இருக்க? நான் எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்கேன்? ஒண்ணும் இல்ல, சும்மாதான். சரி ஓகே, ஒர்க் அவுட் பண்ணு. வா. போங்க, தள்ளி போங்க. என்கிட்ட வராதீங்க. உங்களால எதுவுமே பண்ண முடியாது. தயவு செஞ்சு போயிடுங்க. போய் தூங்குங்கன்னு சொல்றேன்ல. காமினி, நீ கொஞ்சம் லேட்டா ஜிம்முக்கு வா. நான் இப்பவே கிளம்புறேன். ஏன், என்னாச்சு? வீட்டுக்கு ஏசி ரிப்பேர் பண்ண ஒரு பையன் வருவான். அதை முடிச்சிட்டு நீ ஜிம்முக்கு வா. இந்த வேலையை இங்க இருந்து நீங்க பண்ணலாம்ல. ஜிம்முக்கு புது கிளையண்ட் வராங்க. அவங்கள அட்டென்ட் பண்ண ஆள் வேணும்ல. அதனால நான் முன்னாடி போறேன். ஒரு பாக்கெட் பால் கொடுங்க சார். ஹலோ. ஹலோ, யாருன்னு தெரியுதா? தெரியுது மேடம். உங்கள் ஜிம்முக்கு தானே வரேன். நீங்க ரொம்ப புத்திசாலி தான். ஹலோலயே கண்டுபிடிச்சிட்டீங்களே. இப்போ இருக்கிற உலகத்தில் புத்திசாலியாக தான் இருக்கணும் மேடம். ஓ அப்படியா? அப்புறம் வேற என்ன சொல்லுங்க. நீங்கள் சொல்லுங்க. நீங்கள் தானே கால் பண்ணீங்க. நான் இன்னைக்கு ஜிம்முக்கு கொஞ்சம் லேட்டா வருவேன். நீயும் கொஞ்சம் லேட்டா வரியா? இல்லை இல்லை, நான் வேலைக்கு வேற போகணும். லேட்டா வேலைக்கு போய்க்கோ, ஒரு பிரச்சனையும் இல்ல. உங்களுக்கு இது நார்மல் தான். ஆனால் நஷ்டம் எனக்கு தானே. இன்னைக்கான பணத்தை என்கிட்ட வாங்கிக்கோ.
லேட்டா வா ப்ளீஸ். லேட்டா வந்தா என்ன கொடுப்ப? நீ என்ன கேட்டாலும் அதையே கொடுக்கறேன். அப்படின்னா நான் லேட்டா வரேன். நீ லேட்டா வந்தா மட்டும் போதும், சரியா? சரி. இன்னும் நல்லா ட்ரை பண்ணுங்க சார். நான் ட்ரை பண்ணிக்கிட்டே தானே இருக்கேன் மேடம். எங்க வந்து ட்ரை பண்ணணுமோ அங்க வந்து ட்ரை பண்ணுங்க. மேடம், என்ன அப்படி கூப்பிடாதீங்க. உங்களை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி போற மாதிரியே இருக்கு. அப்படியா? முதல்ல ஆரம்பிங்களேன். காமினி, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒர்க் அவுட் பண்ணுங்க சார். கிளையண்ட்டுக்கு மோட்டிவேஷன் கிடைக்கும். மேம் எனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. எனக்கும் தெரியும். குட். ம், நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. ம். 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 நீயும் அந்த பாண்டேவும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உன்னால எதுவும் முடிய மாட்டேங்குது. அப்புறம் நான் என்ன பண்றது? அதுக்காக நீ வேற யாருக்கிட்டே போயிடுவியா? நான் அப்படிலாம் சொல்ல வரல. நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. உனக்கு சந்தோஷம் இல்லைன்னா என்ன டிவோர்ஸ் பண்ணிடு. இப்ப எதுக்காக டைவர்ஸ் பத்தி பேசிக்கிட்டு இருக்க? என்னால உனக்கு சந்தோஷம் கிடைக்கலனா என்ன டிவோர்ஸ் பண்ணிடு. அததான் நான் சொல்றேன். இவளுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டா என் ஜிம்மு, வீடு எல்லாமே என் கையை விட்டு போயிடுமே. சரி சரி விடு, ஒரு பிரச்சனையும் இல்லை. கொஞ்சம் அமைதியா இரு. நான் ஏதோ தேவையில்லாம யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அவனை ஏதாவது பண்ணியே ஆகணும். இதே மாதிரி நடந்துகிட்டு இருந்தா என் மொத்த ப்ராப்பர்ட்டியும் கையை விட்டு போயிடும். போதும், நிறுத்து. எவ்வளவுதான் குடிப்ப? இன்னைக்கு தூங்க மாட்டியா? நீ தூங்க, நான் வரேன். அங்க எங்க போற? நம்ம ரூமுக்கு போ. எனக்கு அந்த ரூம்ல தூக்கம் வரல. நான் இந்த ரூம்க்கே போய் படுத்துக்கிறேன். சரி ஓகே, நீ போய் அங்கேயே தூங்கு. சொல்லுங்க மேடம், என்ன என்னோட ஞாபகம்? ஏன் நான் உனக்கு ஃபோன் பண்ணி பேசக்கூடாதா? பண்ணலாமே, யார் தடுப்பா? சரி சொல்லு, என்ன பண்ணிட்டு இருக்க? தனியா இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. நான் அங்க வந்தனா உன் மனசு நிம்மதியாயிடும்ல? அது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய கிடைக்கும். அப்படியா? என்னென்ன கிடைக்கும்? உனக்கு என்ன வேணுமோ எல்லாமே கிடைக்கும். சரி, நீ என்ன பார்க்கணும்னு நினைக்கிற? நீ மறைச்சு வச்சிருக்க எல்லாத்தையும். அப்போ என்ன மீட் பண்ணி எல்லாத்தையும் பார்த்துக்கோ. சரி, எப்ப பார்க்கறது? எனக்கும் ஆசையா தான் இருக்கு. சீக்கிரமா பார்த்து எல்லாத்தையும் பண்ணலாம். Come on, வாங்க. வந்துகிட்டு இருக்கேன். நான் உன் மேலதான் இருக்கேன். இப்ப வைங்க. வாரத்துல ஒரு நாள் தான் சண்டே வருது. இன்னைக்கு ஃபுல் டே நான் ரெஸ்ட் எடுக்க போறேன். அப்பாடா. நான் இன்னைக்கு ஈவினிங் ஒரு இடத்துக்கு போறேன். நான் திரும்ப வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். என்ன திடீர்னு? எங்க போகணும்? நான் என்னோட ஃப்ரெண்டு திவ்யாவை பார்க்க போறேன். நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். எனக்கு மூடே சரியில்லை. சரி ஓகே, போயிட்டு வா. போய் என்ஜாய் பண்ணு. நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொன்னேன்ல. என்ன சொன்ன? இந்தா உன்னோட டேட்டுக்கான பணம். ஹலோ காமினி, எங்க இருக்க? நான் உன்கிட்ட சொல்லிட்டு தானே வந்தேன் நான் என் ஃப்ரெண்டை பார்க்க போறேன்னு. எதுக்கு எனக்கு கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ற? நான் பிஸியா இருக்கேன், அப்புறமா பேசுறேன்.
இப்படி பண்ணுங்க. குட். பொறுமையா. சரியா? இப்படியே பண்ணுங்க. ஓ சார், நான் இதை தான் எதிர்பார்த்தேன். எனக்கு இது எப்பவுமே கிடைச்சதில்ல. என்ன வேணும்னாலும் பண்ணலாம். எனக்கும் உன்னை பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு. எக்ஸசைஸ் பண்ணுங்க, எக்ஸசைஸ். சார் நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு முடிஞ்சிருச்சு, நான் கிளம்புறேன். வரேன் சார். அப்படியே போயிடாதீங்க, என்ன மீட் பண்ணிட்டு போங்க. சரி சார். ஏதாவது வேலை இருக்கா? இந்தாங்க என் கார்டு. எனக்கு இந்த நம்பர்ல ஃபோன் பண்ணுங்க. என்ன விஷயம் சார்? நீ எனக்கு ஃபோன் பண்ணு. இப்ப கிளம்பு. ஓகே சார். ம். சார் சொல்லுங்க சார், என்ன வேலை? நீ என்ன வேலை பார்க்குற? சார் பைக்கில் ஃபுட் டெலிவரி வேலை பார்க்குறேன். நீ எவ்வளவு சம்பாதிக்கிற? என்ன சார் பெருசாக சம்பாதிக்க போகிறேன்? சாப்பிட்றதுக்கே எல்லாம் சரியாக போயிடுது. நான் உனக்கு வேலையும் பணமும் கொடுத்தா நீ செய்விய? சொல்லுங்க சார், என்ன வேலை? என் ஒய்ஃப் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும். அதுக்கு உனக்கு பணமும் கிடைக்கும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார்? நீ காதல என்ன கேட்டியோ அதை சரியாக தான் கேட்டிருக்க. எனக்கு அது புரியுது சார். அப்படின்னா ஓகே, நீ ரெடியா இரு. ஆனால் நீங்கள் ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? தேவையில்லாமல் கேள்வி கேட்காத. இது அட்வான்ஸ். வேலை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நிறைய கிடைக்கும். இப்போ பண்ணுவல்ல? சந்தோஷமும் பணமும் கிடைக்கும் போது அப்புறம் ஏன் சார் வேணான்னு சொல்ல போகிறேன்? பண்ணுறேன் சார். ஓகே, சரி சார், கிளம்புறேன். ஒரு நிமிஷம். இந்த விஷயம் நமக்கு நடுவில் மட்டும்தான் இருக்கணும். ஒரு பிரச்சனையும் இல்லை சார். டோன்ட் வரி, நமக்குள்ள மட்டும்தான் இருக்கும். ம், கவலைப்படாதீங்க. சரி. சரி சார், கிளம்புறேன். என்னாச்சு? என் ஹஸ்பண்ட் உன்னை கால் பண்ண சொன்னார்ல? அட அது ஒன்றும் இல்லை, அவர் ஒரு சின்ன வேலை சொன்னார். அப்படியா? நான் ரொம்பவே பயந்துட்டேன். எங்க நம்மள பத்தி அவருக்கு தெரிஞ்சிருச்சோன்னு பயந்துட்டேன். அதே தான். என்ன என்ன சொன்ன? ஓ இல்லை இல்லை, ஒன்றும் இல்லை. சீக்கிரமாக மீட் பண்ணலாம். பாய். நீ இன்னைக்கு என்ன பண்றனா, இன்னைக்கு எங்க வீட்டுக்கு டின்னருக்கு வந்துரு. ஆ சரியா? ஓகே சார். ஓகே. சரிங்க சார். பாய் சார். என்ன? யாரு டின்னருக்கு வரா? என்னால எதுவும் சமைக்க முடியாது. பாண்டே வராரு. இன்னைக்கு அவர் நம்ம கூட தான் டின்னர் சாப்பிட்றாரு. அப்படியா? பாண்டே சார் வராரா? பாண்டே சார்? அப்படியா? அவரு நம்ம கிளைண்ட் இல்ல? ஆ, அவர் வெறும் கிளையண்ட் தான். சரி சொல்லு, டின்னருக்கு என்ன பண்ண போற? நம்ம வெஜிடேரியனே பண்ணலாம். அவர் நான்வெஜ் சாப்பிட மாட்டாரு. அப்படியா? உனக்கு இதுவும் தெரியுமா அவர் என்ன சாப்பிடுவாரு சாப்பிட மாட்டாருன்னு? ஜிம்ல பேசணும்ல டயட்டை பத்தி. பாண்டே வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். உட்காருங்க. ஹலோ. ஹாய். எல்லாமே ஓகே தானே? ஓகே சார். இங்க பாருங்க, நான் இப்பவே ஜிம்முக்கு போயாகணும். ஏன் இந்த ராத்திரியில? ஆமாமா, மெயின்டெனன்ஸ் ஆளுங்க வராங்க, கொஞ்சம் வேலை இருக்கு. நீங்க ஒன்று பண்ணுங்க, டின்னர் சாப்பிட்டு போங்க, நான் வரத்துக்கு லேட் ஆகும். ஃபோனை கட் பண்ணாத, எனக்கு எல்லா சத்தமும் கேட்கணும். கமான் சார், கமான். இத்தனை நாளா இப்படி ஒருத்தர் தான் தேவைப்பட்டுச்சு. அப்படியா? நீ இதைத்தான் எதிர்பார்த்தியா? இன்னும் நல்லா பண்ணுங்க சார்.
எனக்கு நல்லா ஃபீல் ஆகுது. ஹலோ. டின்னர் முடிஞ்சதா? ஆமாங்க, முடிஞ்சிருச்சு. ஆமா, நீங்க எப்ப வரீங்க? இங்கே ஒர்க்கு கொஞ்சம் டிலே ஆகுது. நான் நாளைக்கு காலையில் வந்துடுறேன். ஓகே. இந்த மிஷின் இருக்குல்ல, ஆ. இதையும் நம்ம ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். ஆ ஆ. நானும் மெயின்டெனன்ஸ்காரங்கிட்ட சொல்லியிருக்கேன். அவங்க ரெடி பண்ணிடுவாங்க. வேற ஏதாவது இருக்கா? இல்ல. சரி. ம்? ஹலோ. ஹலோ சார், பணம் கொடுக்குறேன்னு சொன்னீங்க. பணத்தை நான் கொடுக்குறேன் சார். ஆனால் நீங்கள் ஃபோனை ஏன் கட் பண்ணீங்க? ஓ சார், பேட்டரி டவுன் ஆயிடுச்சு, அதான் ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சு. ஆஃப் ஆயிடுச்சா இல்லை நீங்கள் பண்ணீங்களா? என்ன சார், ஃபோன்லேயே என்ஜாய் பண்ணுறீங்களா என்ன? நான் உங்ககிட்ட பேச விரும்பல. நீங்கள் ஜிம்முக்கு வந்து பணத்தை வாங்கிக்கோங்க. ம். நீங்க அவருக்கு எதுக்கு பணம் கொடுத்தீங்க? ஆ? பணமா? எப்போ கொடுத்தேன்? நீங்க இப்ப கொடுத்தத நான் பார்த்தேன். அது நான் ஒரு பொருள் வாங்க சொல்லியிருந்தேன். அதுக்கு தான் கொடுத்தேன். அப்படி என்ன பொருள் அது? நீ முதல்ல இந்த விஷயத்தை விடு. போய் அவங்களுக்கு ஒர்க் அவுட் சொல்லிக் கொடு. ஓகே. என்ன ரொம்ப டயர்டாக்கிட்டா. என்ஜாய் பண்ணியா? அதை சொல்லு. இதுக்காக தான் நான் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். அத நீ வந்து எனக்கு கொடுத்துட்ட. அப்புறம் என்ன, என்ஜாய் பண்ண வேண்டியதுதான். ஹலோ. வீட்ல இருந்து கிளம்பு, எனக்கு அங்க வரணும் போல ஆசையா இருக்கு. இது என்ன பைத்தியக்காரத்தனம்? டைமை பார்த்தியா? எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நான் உனக்கு கால் பண்ணேன். நான் அவளுக்காக தான் உன்னை வச்சிருக்கேன். உனக்காக அவளை வச்சிருக்கல. நான் உன்னோட வேலைக்காரன் நினைச்சியா? நீ எப்ப கூப்பிடுறிய அப்ப மட்டும் வர்றதுக்கு. நான் உனக்கு பணம் கொடுக்குறேன்ல, அப்ப நீ ஏன் வேலைக்காரன் தான்? என் வேலையை நான் காட்டுறேன். என்ன பண்ணுவ? உன் வீட்டுக்கு வெளியில தான் நிக்கிறேன். யார் இந்த ராத்திரியில? யார்கிட்ட நீங்க பேசிட்டு இருக்கீங்க? யாரும் இல்லை, ஃப்ரெண்டு. நீ வெளியில போ, நான் வரப்போறேன். என் ஃப்ரெண்டோட அம்மாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்களா, எமர்ஜென்சியா. நான் உடனே போயாகணும். அது நீ போய் தூங்கு. இங்க பாரு, உன்னை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. வந்து கதவை தர, உன் வாசல்ல தான் நிக்கிறேன். பைத்தியமானி, அவர் இப்பதான் வெளியே போனாரு. திடீர்னு வந்துட்டாருனா? இல்ல இல்ல, அவர் வரமாட்டாரு, நான் இருக்கேன்ல. அப்படியா? கதவை தர. இதோ வந்து திறக்கிறேன். ஹாய் பியூட்டி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் ஹேண்ட்ஸம். போத நிறுத்த. 2 நிமிஷம் நிறுத்துங்களேன். என்ன நிறுத்தாத. உனக்கு முடிஞ்சு போச்சு, ஆனா எனக்கு என்ன முடியலையே. சரி பண்ணுங்க. நான் என்ன உங்களை வேண்டாம் நான் சொல்ல போறேன்? உனக்கு சார். என்ன ஜெய், என்னாச்சு? நீ ஒன்றும் சொல்லாம கிளம்பிட்ட? அது வந்து சார், நான் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன். என்ன பிரச்சனை? அது நீ வந்துட்டியா? திடீர்னு எங்க போயிட்ட? அது வந்து மேம், நான் கிராமத்துக்கு போயிட்டேன். ஓ சரி. என்னப்பா ப்ராப்ளம்? சார் அது வந்து ஒரு மர்டர் ஆயிடுச்சு. மர்டரா? ஆ என்னாச்சு? யாரு? சார் அது என்னோட ஒய்ஃபோட எக்ஸு. அவளை அவன் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தான்.
அதான் நானே அவனை மர்டர் பண்ணிட்டேன். என்ன விஷயம்? இன்னைக்கு நல்ல மூட்ல இருக்கீங்க. எனக்கு உன் கூட பாசமா இருக்கணும்னு ஆசையா இருக்கு. ரொம்ப நாளா உங்களால தான் எதுவுமே முடியலல்ல. ம். முடிஞ்சுதா? சந்தோஷமா? உங்களால தான் எதுவுமே முடியலல்ல. சொல்லு. எனக்கு பணம் வேணும். நிறைய கொடுத்துருக்கேனே, இவ்வளோ சீக்கிரம் காலி ஆயிடுச்சா? நீ கொடுத்ததெல்லாம் உன் ஒய்ஃபுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்தே காலி ஆயிடுச்சு. எனக்கு இப்போ பணம் வேணும். நான் சொன்னேன்னா அவளுக்கு கிஃப்ட் கொடுக்க சொல்லி, நீ எது கொடுத்த? கொடுத்து ஆகணும்ப்பா. ஒருவேளை நீ கொடுத்துருந்தா உன் பொண்டாட்டி உன் கூடவே இருந்திருப்பா. ஒழுங்கா மரியாதையா பேசு. நான் நேரா விஷயத்துக்கு வரேன். எனக்கு இப்போ பணம் வேணும். நீ கேட்டு நான் கொடுக்கலனா? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் உன் பொண்டாட்டியை தொட்டுக்கிட்டே இருப்பேன் எப்பவுமே. என்ன பிளாக்மெயில் பண்றியா? அப்போ நான் வேற என்ன பண்ணுறது? சரி, 2 நாள் வெயிட் பண்ணு, நான் தரேன். சீக்கிரமாக கொடுங்க. என்னால் வெயிட் பண்ண முடியாது. பாய். நீ மர்டர் பண்ணிட்டு இவ்வளோ சீக்கிரமா எப்படி வெளியே வந்த? என்னோட வக்கீல் இருக்கார்ல, அது ஆக்சிடென்ட் கேஸாக மாற்றிட்டாரு. அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு 2 லட்ச ரூபா கொடுத்தோம். வேலை முடிஞ்சிருச்சு. இப்படிலாம் நடக்குமா? ஆமாம் சார், இப்படியும் நடக்கும். ஆமாம், இதெல்லாம் நீங்கள் எது கேட்குறீங்க? இல்லை ஒன்றும் இல்லை. ஹலோ. பணத்தை ரெடி பண்ணிட்டீங்களா? வா, வீட்டுக்கிட்ட வந்து வாங்கிக்க. வீட்டுக்கிட்டலாம் என்னால் வர முடியாது. இதுக்கு முன்னாடி வந்திருக்கல்ல, வா வா. முதல்ல உன் பொண்டாட்டிக்கு சந்தோஷத்தை கொடுக்க வந்தேன், இப்போ எடுக்க வரேன். நீ வெளியில் வா. பாதி வழியில் நான் வரேன், பாதி வழி நீ வா. இந்த 50,000 ரூபாய் இருக்கு. இதை வச்சு என்ன பண்ணுறது? வேற என்ன பண்ண சொல்ற? எல்லா ப்ராப்பர்ட்டியும் பேர்ல மாற்றி எழுதி வைக்கணுமா? அதுவும் எனக்கு தானே. பகல் கனவு பார்க்கறத நிறுத்திடு. உனக்கு லாஸ்ட் வார்னிங் தரேன். என்ன பிளாக்மெயில் பண்றத நிறுத்திக்க. இதெல்லாம் நல்லதுக்கு கிடையாது. என்ன நீ தேவையில்லாம மிரட்டாத. 2 லட்ச ரூபா பணத்தை ரெடி பண்ணி வை. டேய், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இதுக்கப்புறம் பேச்சு இல்லை. பணத்தை சீக்கிரமா ரெடி பண்ணு, இல்லனா சீக்கிரமா கிளம்பு, நம்ம கிராமத்துக்கு போயாகணும். ஏன், என்னாச்சு இப்போ? கொஞ்ச நாளைக்கு ஜிம்மை க்ளோஸ் பண்ணிருக்கேன். நம்ம போயிட்டு திரும்ப வந்துடலாம். ஜிம்மை ஏன் க்ளோஸ் பண்ணீங்க? அது வந்து எதனாலன்னா, ஜிம் ஓனர்ஸ்லாம் ஸ்ட்ரைக் பண்றாங்க. நீ ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணு, நம்ம உடனே கிளம்பலாம். இந்த கார் என் அண்ணனோடதாச்சே. என்னண்ணே இங்க அதுவும் இந்த நேரத்துல? அது கொஞ்ச நாளா ஒர்க் இல்லாம இருந்துச்சு, அதான் கிராமத்துக்கு வரலான்னு. ஒரு ஃபோன் கூட பண்ணாம வந்துட்டீங்க. சரி பரவாயில்ல, விடுங்க. நீங்க 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருங்க, நான் அப்படியே சுத்தி பார்த்துட்டு வரேன். ம்.
நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சாகர் சாருக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா அவரோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அது சரி, நீங்க யாரு? சாகரோட ஃப்ரெண்டு. ஆமா, அவங்க எங்க போயிருப்பாங்கன்னு தெரியுமா? அங்க ஜிம்லயும் இல்ல, இங்க மேல ஃபிளாட்லயும் இல்ல. அவங்க கிராமத்துக்கு போயிருப்பாங்கன்னு தோணுது. அந்த கிராமம் எங்க இருக்கு? அதெல்லாம் இருக்கட்டும் சார். நீங்க எதுக்கு இவ்வளோ என்கொயரி பண்றீங்க? முதல்ல நீங்க யாரு? போலீஸ். உங்க சாகர் சாரு ஒரு பையனை கொன்னுட்டாரு. இல்ல சார், அவர் அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டாரு. அதெல்லாம் அவரை பிடிச்சி விசாரிச்சாதான் தெரியும் அவர் என்ன பண்ணுவாருன்னு. நீ முதல்ல என் கூட வா. ஆனா சார், நான் எதுக்கு? ஒழுங்கா என் கூட அமைதியா வரியா இல்ல போலீஸ் மரியாதையோட கூட்டிக்கிட்டு போகணுமா? என்ன கேட்கணும்னாலும் இங்கே கேளுங்களேன். இப்ப லைனுக்கு வந்தல்ல, சரி சொல்லு. நீ லாஸ்டா அவர்கிட்ட என்ன பேசணும்னு சொல்லு. அது என்னோட வக்கீல் இருக்கார்ல, அவர் அதை ஆக்சிடென்ட் கேஸா மாத்திட்டாரு. அவங்க ஃபேமிலிக்கு ஒரு 2 லட்ச ரூபா கொடுத்தோம், வேலை முடிஞ்சிருச்சு. அப்படிலாம் நடக்குமா? ஆமா சார், கண்டிப்பா நடக்கும். அப்படியா? அப்ப இதுதான் விஷயமா? சார், எனக்கு எதுவும் தெரியாது. ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க சார். சாகர் கிடைக்கட்டும், அப்புறம் உன்னை விடுறேன். என்னை விட்டுடுங்க சார். நான் உங்களுக்கு அவர் எங்க இருக்காருன்னு சொல்றேன். காமினி மேடம், சாகர் சார் எங்க இருக்காரு? நீங்க யாரு? இப்ப தெரியுதா நாங்க யாருன்னு? உன் புருஷன் எங்க இருக்கான்? ஆனா என்ன சார் ஆச்சு? முதல்ல என் கேள்விக்கு பதில் சொல்லு, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்றேன். உன் புருஷன் எங்க இருக்கான்? உள்ளதான் இருக்காரு. போய் இழுத்துட்டு வாங்கயா. இங்க இங்க என்ன நடக்குது சார்? என்னதான் சார் நடக்குது? இவரு ஜிம்ல இருந்த ஒரு பையனை கொன்னுட்டாரு. என்ன சொல்றீங்க சார்? நீங்க யாரையாவது கொன்னுட்டீங்களா? இவன் உங்ககிட்டயே இதை சொல்லலையா? இவன் கொலையும் பண்ணிட்டு ஓடி வந்துட்டான். போலீஸ் எல்லாம் முட்டாள் நினைச்சிட்டான் போல. இவனை பிடிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டான். நீங்க யாருங்க கொலை பண்ணீங்க? அந்த ஜிம் பையனை தான். இவகிட்டயாவது சொல்லிருக்கலாம்ல. என்னது? நீ என்ன பைத்தியமா? நீ அவனை மீட் பண்ணிக்கிட்டு இருந்தல்ல, அவன் உன்னால என்ன பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டான். எந்த விஷயத்துக்காக உன்னை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சான்? சரி சரி, மத்த விஷயம்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பேசுங்க. அவனை வண்டியில ஏத்திங்க. என்னோட அண்ணனை எங்க கூட்டிட்டு போறீங்க? ஏய், ஒழுங்கா தள்ளிப்போ, இல்லைன்னா உன்னையும் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிடுவேன். பாத்துக்கோ. காலையில ஸ்டேஷனுக்கு வந்துரு. வரும்போது இவரோட ஒய்ஃபையும் கூட்டிட்டு வந்துரு. அவங்க கண்டிப்பா வந்தே ஆகணும். அண்ணி, இங்க என்ன நடக்குது? அண்ணனை எங்க கூட்டிட்டு போறாங்க? தெரியலையே, ஏதோ கொலை பண்ணிட்டதா சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அண்ணி, எதுக்காக அழுவுறீங்க? அண்ணன் வீட்டுக்கு வந்துருவாரு. உங்க அண்ணன் எதுக்காக அந்த பையனை கொலை பண்ணணும்? பாவம், அந்த பையன் ஒரு அப்பாவி, தெரியுமா? அப்படியா? பாண்டே இறந்ததை நினைச்சுதான் உனக்கு வருத்தம். அண்ணன் ஜெயிலுக்கு போனதை பத்தி ஒரு கவலையும் இல்ல. உங்க அண்ணன் அந்த பையனை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருக்காரு. அதுக்கான காரணம் ஏதாவது கண்டிப்பா இருக்கும்ல. பின்ன எதுக்காக அண்ணன் கொலை பண்ண போறாரு? எனக்கும் கொஞ்சம் குடிக்கிறதுக்கு ஊத்தி தரியா ப்ளீஸ்? அப்படியா? நீயும் சரக்கெல்லாம் அடிப்பியா? சிட்டில இருக்கானா கண்டிப்பா சரக்கெல்லாம் அடிப்பால. சரி, இதை யூஸ் பண்ணி இந்த ரவியோட ஆசையையும் நிறைவேற்றிக்க வேண்டியதுதான். எந்தா குடி. எல்லா மூடுமே கரெக்டா செட் ஆயிடும். ஒரு பிரச்சனையும் இல்ல அண்ணி, டென்ஷன் ஆகாதீங்க, நான் இருக்கேன்ல. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு வெக்கமா இல்ல? சாரி சாரி அண்ணி, நீங்க வேற விஷயத்துல கவனத்தை செலுத்தினா உங்க டென்ஷன் கொஞ்சம் கம்மியாகும்னு நினைச்சேன். சாரி அண்ணி. நெல்லு. உங்க அண்ணன் இப்படி எல்லாம் பண்ணிருக்கவே கூடாது. ஒரு பிரச்சனையும் இல்ல, நான் அண்ணனை மீட் பண்ணி இதை பத்தி எல்லாம் பேசுறேன். சீக்கிரமா அவரை வெளியே கொண்டு வந்துடலாம்.
என்ன எப்போ வெளியே விடுவீங்க? உட்காரியா, இல்லைன்னா உன்னால ஒழுங்கா உட்கார கூட முடியாது. நீங்க வந்துட்டீங்களா? ம். முதல்ல போய் உன் புருஷனை பாரு, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பேசிக்கலாம். சரிங்க சார், தேங்க்யூ. இதுல தேங்க்யூ சொல்றதுக்கு என்ன இருக்கு? நாங்க எப்பவுமே கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி தான் வேலை பார்ப்போம். அப்படின்னா அட, அத தெரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு எதுக்கு இவ்வளோ ஆர்வம்? யாருக்கு புரியுமோ அவங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். சார், நான் கொஞ்சம் அவர்கிட்ட பேசலாமா? போய் பேசு. நீ எதுக்காக அப்படி பண்ண? ஏதாவது விஷயம்னா என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நீ பாண்டவை மீட் பண்ணவே இல்லையா? அவன் உன் பேரை சொல்லித்தான் என்ன பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சான். அவன் நிச்சயமா அந்த மாதிரி பையன் கிடையாது. யாருன்னே தெரியாத ஒருத்த மேல நம்பிக்கை வச்சிருக்க. முதல்ல என் மேல நம்பிக்கை வை. உங்களுக்கு விஷயமே புரியல. அவன் உங்களை பிளாக்மெயில் பண்ணிருந்தானா அத நீங்க என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. அப்ப நீ என்ன பண்ணிருப்ப? அந்த நேரத்துல எனக்கு சரின்னு எது பட்டுச்சோ அதைத்தான் நான் பண்ணேன். அப்படின்னா இங்கே இருங்க. சரின்னு தோணுச்சுன்னா இங்கே இருங்க, சரியா? வாங்க காமினி மேடம், வந்து உட்காருங்க. நீங்களே சொல்லுங்க, உங்க வீட்டுக்காரர் அந்த ஜிம் பையனை எதுக்காக கொன்னாரு? சார், நீங்களே அவர்கிட்ட கேட்டுக்கோங்க. என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு. என் அண்ணனை எப்போ வெளியே விடுவீங்க? அட, உன் அண்ணன் சின்ன தப்பா பண்ணிட்டு வந்திருக்கான். அட்வைஸ் பண்ணி வெளியே அனுப்புறதுக்கு கொலை பண்ணிருக்கான். என் அண்ணன் தான் அவனை கொலை பண்ணாங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? தேவையில்லாம உளர்ற, இவனை முதல்ல வெளியே அனுப்பு. வா வெளியே வா. வாயா வெளியே வான்னு சொல்றல. வாயா. சரி சொல்லுங்க, என்ன பண்ணலான்னு நீங்களே சொல்லுங்க. என் ஹஸ்பண்ட் விஷயத்துல ஏதாவது சீக்கிரமா பண்ணுங்க. அவரால எப்ப வெளியே வர முடியும்ன்றது என்கிட்ட சொல்லுங்க. நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல, எங்களோடது கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். அதாவது ஏதாவது கொடுத்தீங்கன்னா உங்க வேலை உடனே முடிஞ்சிடும். என்னால உங்களுக்கு என்ன கொடுக்க முடியும்? அத உங்களால இப்பவே கொடுக்க முடியுமே, கொடுங்க. அது நான் என்ன சொல்ல வரேன்னா கொஞ்சம் செலவாகும். எவ்ளோ? 50,000 ரூபாய். சாயந்தரம் என் மச்சினர் வந்து கொடுத்துருவாரு. அடேங்கப்பா, நீ ரொம்ப புத்திசாலியா இருக்கியே. அப்ப ஞாபகத்துல வச்சுக்கோ. சரிங்க சார், நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். இந்தா, நீ உன்னோட நம்பர் இதுல எழுதிட்டு போ. நாம அடிக்கடி பேசலாம். கேஸ் விஷயமா தான். ஃபோன் பண்ணு என்ன? வாங்க நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். எனக்கு தெரியும் நீ எந்த மாதிரி ரெஸ்ட் எடுக்க விரும்புறன்னு. உங்களுக்கு தான் தெரியும்ல, அப்புறம் எதுக்கு டிராமா பண்றீங்க? அப்படியா? நீ ரொம்ப வேகமா இருக்கியே. கொஞ்சம் இரு. இன்ஸ்பெக்டர் தான் ஃபோன் பண்றாருன்னு நினைக்கிறேன். ஹலோ. இப்ப என்ன பண்றீங்க காமணி மேடம்? சும்மா தான் சார், படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன். ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கீங்களா? ஆமா சார். நீ போனை சீக்கிரமா கட் பண்ண. அப்புறம் சொல்லுங்க சார். நாம எப்ப மீட் பண்ணலாம்? நாளைக்கு என் மச்சினர் கிட்ட பணத்தை கொடுத்து அனுப்புறேன். பணத்தை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். உங்களுக்கு பணம் தானே வேணும், அத நான் அனுப்பி வைக்கிறேன். என்கிட்ட உங்களுக்கு என்ன வேலை இருக்கு? அது நீங்க வந்தாதானே தெரியும் நான் எந்த வேலைய பத்தி பேசுறேன்னு. சரி, எந்த இடம்னு சொல்லுங்க, வந்து உங்க வேலை என்னன்னு நானும் பாக்குறேன். காமணி மேடம், நீங்க இந்த மாதிரி பேசுறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீங்க அத கண்டிப்பா வேணானே சொல்ல மாட்டீங்க. சரி பார்க்கலாம். அந்த போலீஸ்காரன் என்ன சொன்னா? ஒன்னும் சொல்லல. நாளைக்கு போய் நானே பாத்துட்டு வரேன். அதுக்கு முன்னாடி என்னோட வேலையும் கொஞ்சம் பார்க்கலாம்ல. நீயும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவல்ல. நான் என்ன சொல்றேன்னா, நாளைக்கு போலீஸ் தான் என்ன ரிலாக்ஸ் பண்ண போறாருன்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற? அது என்னன்னா, உன் அண்ணனை ரிலீஸ் பண்ணிருவாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நானே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுவேன்ல, அதத்தான் சொன்னேன். எல்லாரும் எங்கேயா போயிட்டாங்க? சார், இன்னைக்கு மந்திரிக்கு பந்தோபஸ்து இருக்கு. சார் தான் எல்லாருக்கும் அங்க டியூட்டியை போட்டிருக்காரு. ஓ, ஸ்டேஷனை விட மந்திரி தான் முக்கியம் போல இருக்கு. மந்திரியும் முக்கியம் தானே. ஒருவேளை மந்திரியே இல்லைன்னா அந்த நாட்டை யார் பாத்துக்கிறது? நீ ஒரு வேலை பண்ணு, நீயும் அந்த வேலைக்கு போயிடு. ஆனா சார், ஸ்டேஷன்ல யாருமே இல்லையே, யாராவது ஒருத்தர் இருக்கணும்ல. நான் தான் இருக்கேன்ல. அது மட்டும் இல்லாம காமணி மேடம் வேற வந்திருக்காங்க. நாங்க 2 பேரும் சேர்ந்தே பாத்துக்கிறோம். ஒன்னு பண்ணு, நீ கிளம்பு. எஸ் சார். சொல்லுங்க காமணி மேடம், எப்படி இருக்கீங்க? எனக்காக நீங்க என்ன எடுத்துட்டு வந்திருக்கீங்க? இந்தாங்க, இதுல 50,000 ரூபாய் இருக்கு. ப்ளீஸ் என்னோட ஹஸ்பண்ட ரிலீஸ் பண்ணுங்க. விட்டுறேன். சார், என்ன இப்படிலாம் பண்ணாதீங்க ப்ளீஸ். அப்படியா?
நீ போய் உன் ஹஸ்பண்ட பாரு. பார்த்துட்டு சீக்கிரமா என்கிட்ட வந்துடு. நீங்க எப்படி இருக்கீங்க? நீ என்ஜாய் பண்ணிக்க. உனக்கு என்ன வந்துச்சு? நான் உங்களுக்காக தான் கட்டாயமா இதெல்லாம் பண்றேன். உன் கட்டாயமும் சந்தோஷமே எனக்கு நல்லா தெரியுது. போ, உனக்கு என்ன தோணுதோ அது எல்லாத்தையும் பண்ணு போ. நீயும் சந்தோஷமா இருப்ப, நானும் வெளியே வந்துடுவேன். ஆ, அப்புறம் இன்ஸ்பெக்டர் சார், அப்புறம் உங்களோட டியூட்டி என்னன்னு காட்டுங்களேன். இப்பவே காட்டிட்டா போச்சு. ஆ? இன்ஸ்பெக்டர் சார், டியூட்டியை நீங்க ஃபுல்லாவே முடிக்கவே இல்லையே. இது போலீஸ் ஸ்டேஷன். ஒருவேளை யாராவது இங்க வந்தா டியூட்டில இருந்து மொத்தமா போக வேண்டியதா. உனக்கு என்ன வந்துச்சு? இன்ஸ்பெக்டர் சார், உங்க டியூட்டியை நீங்க அப்புறமா கூட முடிச்சுக்கோங்க. முதல்ல என் ஹஸ்பண்ட வெளியே விட்டுருங்களேன். காமணி மேடம், சில பேப்பர் ஒர்க்லாம் இருக்கு. கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்கப்புறமா விட்டுறேன். இப்ப டியூட்டி உங்களுக்காக மட்டும்தான். நீ உயிரோட இருக்கியா? ஏய், யார் நீ? எப்படி உள்ள வந்த? நான் எப்படி வந்தேன் அதெல்லாம் முக்கியம் இல்லை. முக்கியமானது நான் எப்படி உயிரோட தப்பிச்சேன்றது தான். முதல்ல நீ யாருன்னு சொல்லு. நீ யாரு கூட என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கியோ, நான் யாருங்கிறத அவகிட்டயே கேளு. உங்க அண்ணன் யார கொலை பண்ணாருன்னு போலீஸ் அரெஸ்ட் பண்ணிச்சோ அந்த பையன்தான் இவன், ஜிம்ல இருந்தவன். என் ஹஸ்பண்ட் இப்படிலாம் பண்ணாரு? ஆமா, அவன் தான் பண்ணான். சரி, அதெல்லாம் இப்ப விடுங்க. நம்மகிட்ட இப்ப ஆதாரமும் இருக்கு. இவனும் உயிரோட தான் இருக்கான். போய் அண்ணனை சீக்கிரமா வெளியே கொண்டு வந்துடலாம். ம், இங்க பாரு டார்லிங், அவரை வெளியில கூட்டிட்டு வந்து என்ன பண்ண போறோம்? நீ பிசினஸையும் என்னையும் பாத்துக்கோ. நீ லைஃப நல்லா என்ஜாய் பண்ணிக்கோ. அப்ப அண்ணனோட கதி? அவரை அப்புறமா நம்ம வெளியே கூட்டிட்டு வந்துடலாம். அது எப்படி அவன் வெளியில வருவான்? அவன் என்ன கொல்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்கான். நீயும் தானே அவரை பிளாக்மெயில் பண்ணிருக்க. டார்லிங், எதுக்கு இப்படி அடம் பிடிக்கிறீங்க? எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணிடலாம். நான் உனக்கு எவ்வளவு ஃபோன் பண்ணேன்னு தெரியுமா? நான் தான் செத்து போயிட்டேன்ல. எதுக்கு இப்படி பேசுற? உனக்கு தெரியுமா, நான் ஹாஸ்பிட்டல் பெட்ல உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன். பெட்டு இங்கேயும் தான் இருக்கு. அப்புறம் நம்ம எதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணணும்? நிஜமாவா?
இந்த கேடு கட்டவளுக்கு அந்த ஜிம்பாய் வேற கிடைச்சிட்டான். ஒரு ஆம்பளையும் விடமாட்டா போல இருக்கே. அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல. யாரு? என் பாசமுள்ள மச்சினர் தான். சரி, நீ போய் அவனையும் பார்த்துட்டு வரலாம்ல. நீங்க எல்லாருமே என்ன மிஷன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. நீயும் அதுக்கு தானே ஆசைப்பட்டுட்டு இருந்த, இந்த மாதிரிலாம் வேணும்னு. போய் என்ஜாய் பண்ணு. ஐயோ, இப்ப இவனையும் சந்தோஷப்படுத்தி ஆகணுமா? எனக்கு கடவுள் ஓவரா காரணம் காட்டிட்டாரு. என்னாச்சு? நேத்து நைட்ல இருந்து எதுக்கு அவ்ளோ கால் பண்ணிட்டு இருக்க? நீ என்கிட்ட வக்கீல பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு தானே போனேன். ஆனா அந்த பொய்ய சொல்லிட்டு ஜிம்பாய் கூட தானே இருந்துட்டு வர. இப்ப அதனால என்ன? என்னோட வாழ்க்கை ஏன் இஷ்டப்படிதான் நான் வாழ்வேன். உனக்கு என்ன பிரச்சனை? உன்னோட வாழ்க்கையையும் உன் இஷ்டத்தையும் நீ உன் கூடவே வச்சுக்கோ. ஆனா இப்ப எதையாவது பண்ணி என் அண்ணனை வெளியே கொண்டு வா. அவர் இப்ப வெளியே வந்தா என்ன லாபம்? அவர் வெளியே வந்தா எனக்கு எந்த யூஸுமே கிடையாது. அப்படியெல்லாம் சொல்லாத. அவர் என் அண்ணன், உன் புருஷன். நீ என்ன வேணும்னாலும் பண்ணிக்கோ. இந்த விஷயத்தால நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். நீ இப்ப யாரால டயர்ட் ஆயிட்டேன்னு எனக்கும் தெரியும். நான் இப்ப ஸ்டேஷனுக்கு போறேன். அட மச்சினரே, இதெல்லாம் விடுங்க. சொன்னா கேளுங்க, வாங்க. உங்க மைண்டை இப்ப நான் கொஞ்சம் கூல் பண்ணி விடுறேன். எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஏன் தேவையில்ல? ஐயோ, இவனும் வந்துட்டானா? எல்லாருக்கும் என்ன பார்த்தா தண்ணி பானை மாதிரி தெரியுதா? இவனும் கரெக்டா லைன்ல வரான். சொல்லுங்க சார். என்ன காமெடி மேடம், நீங்க ஆளே காணா? நான் டைம் கிடைக்கிறப்போ கண்டிப்பா வரேன் சார். உங்க புருஷன் உங்களுக்கு வேணாமா காமெடி மேடம்? என்னால அங்க வர முடியாது. என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. சார், அந்த ஜிம்பாய் இப்போ உயிரோட தான் இருக்கான். இவரை விட்டுடுங்க சார். பாவம், இவருக்கு நிறைய தண்டனை கிடைச்சிருச்சு. ஏய், உன்னோட நேர்மைய உன்னோட பாக்கெட்ல வச்சுட்டு போயிட்டேரு. போய் உன் வேலையை பாரு. சாரி சார். போ. நீயும் வா. கொஞ்சம் மூடா இருக்கலாம்ல. போதும், நிறுத்து. இன்னும் எத்தனை தடவை தான் பண்ணுவேன்? நானும் ஒரு உயிருள்ளவதான். நான் அந்த உயிரை எடுத்துடுறேன். பாசமா பொறுமையா பண்றேன். போதும், நிறுத்து. உன்னால எதையுமே பொறுமையா பண்ணவே முடியாது. நீ எப்ப பார்த்தாலும் சார்ஜ் ஏத்திக்கிட்டே தான் இருக்க. உனக்கு தான் சீக்கிரமா டிஸ்சார்ஜ் பிடிக்காதுல்ல, அதனாலதான். அப்படியா? என்ன பத்தி நீ நிறைய தெரிஞ்சு வச்சிருக்க. நீ தான் என்னுடைய அண்ணியாச்சே. உன்னோட சின்ன சின்ன சந்தோஷங்கள்ல கவனம் செலுத்துறது என் கடமையாச்சே. ஆனா நானும் ஒரு மனுஷன்றத நீ கவனத்துல வச்சுக்கோ. ஹலோ மை டியர் ஜிம். இந்த பொறுக்கி நான் இப்பதான் ஃபோன் பண்ணணுமா? அந்த ஜிம்பாயை எப்படியாவது என் வழியிலேருந்து விலக்கி ஆகணும். என்ன டார்லிங், இப்போது நம்ம மீட் பண்ணலாமா? மீட் பண்ணி நம்ம ரொம்ப நாள் ஆயிடுச்சே. வணக்கம் சார். நீ இங்க வந்தேன்னா நல்லா இருக்கும். சரி, நான் போனை வைக்கிறேன், அப்புறமா கூப்பிடுறேன். சார், யாரை கொன்னுட்டாருன்னு என் அண்ணனை தூக்கி உள்ள வச்சிருக்கீங்களோ அவன் இன்னும் உயிரோட தான் சார் இருக்கான். என்ன? அவன் உயிரோட இருக்கானா? அட, இவன் உளறிக்கிட்டே இருக்கான். செத்து போனவன் எப்படி உயிரோட வர முடியும்? சார், உங்களுக்கு தான் எல்லாமே தெரியுமே, அப்புறம் ஏன் சார் நடிக்கிறீங்க? ஏய், இங்க பாரு, உங்க அண்ணி இங்க அனுப்பு. அவங்களாலதான் எல்லாத்தையும் சரி பண்ண முடியும். தேவையில்லாம பேசாதீங்க சார். எங்க அண்ணனை வெளியே விட்டுருங்க. போய் அந்த ஜிம்பாயை பிடிங்க சார். நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு நீ எனக்கு சொல்லித் தராத. ஒழுங்கா இங்க இருந்து போ, இல்லைன்னா உன்னையும் தள்ளி லாக்அப்ல வச்சிருவேன். அது எப்படி சார் நீங்க என்னையும் உள்ள தள்ளுவீங்க? ஏய், எப்படின்னு சொல்லுவா? நீங்க விடுங்க சார். இப்ப இவங்கிட்ட நானே பேசிக்கிறேன். ஏய், இவன் ரொம்ப மோசமான ஆளு. உன்னையும் தூக்கி உள்ள போட்டுருவான். ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. ஏய், இவ்வளவு சீக்கிரமா யார் முன்னாடி நீ போக கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. அந்த காமெடியை பாக்குறதுக்கு உனக்கு அவ்வளவு அவசரமா என்ன? டேய் பொறுக்கி, உனக்கு அவ்வளவு அவசரமா இருந்தா வேற யாருக்கிட்டயாவது போய் தொலைஞ்சிருக்கலாம்ல. ஒரு வேளை என் வேலைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். அந்த இன்ஸ்பெக்டரை இப்ப நீ எதுக்காக போய் பார்த்த? நீ தான் உன் பாய் ஃப்ரெண்ட் கூட பிஸியா இருக்கியே, உனக்கு என்ன வந்துச்சு? ஐயோ மை டார்லிங், நீ இதனாலதான் என் மேல கோவமா இருக்கியா? சரி வா, இங்க வந்து உட்காரு. எதுக்காக நீ கோவப்படுற? எங்க அண்ணனை வெளியே கொண்டு வரணும்ல. கூட்டிட்டு வரலாம். நான் என்ன வேண்டாம் நான் சொல்றேன். சரி, நீ இங்கே இரு, நான் உனக்கு குடிக்க தண்ணி எடுத்துட்டு வரேன். ஹலோ. என் மச்சினன் டைரக்டா இன்ஸ்பெக்டர் பார்க்க போயிட்டான். எனக்கும் தெரியும், உன் மச்சனை எல்லா உண்மையும் சொல்லிடுவான்னு. நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நான் எப்பவுமே உன் கூட தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன சொல்ற? என்னன்னா என்ன அர்த்தம்? நான் உன்னை லவ் பண்றேன்.
கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். என் கூட எவ்வளவு நாள் இருக்கியோ அந்த நாளை என்ஜாய் பண்ணிக்க. இந்த மாதிரிலாம் யோசிக்காத. நீ ஏன் இப்ப இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நீ தானே என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்ட. என்ஜாய்மெண்ட் வரைக்கும் ஓகே தான், ஆனா கூடலாம் இருக்க முடியாது. நீ என்ன நினைச்ச? உன் புருஷன் ஜெயிலுக்கு போயிட்டான், அப்புறம் நானும் செத்துட்டேன். இப்போ உன் மச்சனும் கூட சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சல, அதானே? எனக்கு அந்த மாதிரி பொண்ணுலாம் தேவையில்ல. போன வை, பாய். இந்த இப்போ உன் அண்ணனை வெளியே கூட்டிட்டு வந்தாகணும். ஆனா அந்த இன்ஸ்பெக்டர் தான் அந்த ஜிம்பாயோட ஃப்ரெண்ட் ஆச்சே. அவனை பிடிக்கவும் மாட்டேங்கிறான், யார் சொல்றதையும் கேட்கவும் மாட்டேங்கிறான். எனக்கு எப்படி சொல்ல வைக்கணும்னு தெரியும், எப்படி ஒத்துக்க வைக்கணும்னு தெரியும். உங்களுக்கு தான் அந்த ஜிம் பையன் உயிரோட இருக்கான்னு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு என் ஹஸ்பண்ட வெளியே விட மாட்டேங்கிறீங்க? அவன் என்னோட ஃப்ரெண்டு. அவனை எப்படி என்னால ஜெயில போட முடியும்? ஓ அப்படியா? அப்போ நீங்க என்னோட கட்டாயத்தை பயன்படுத்திக்கிறீங்க. இதைத்தானே எல்லாருமே பண்றாங்க. ஒருத்தவங்களோட பலவீனத்தை தான் மத்தவங்க அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க. அதே தான் உன்கிட்ட நானும் பண்ணிருக்கேன். அப்படியா? சரி, அதெல்லாம் விடு. இந்த மாதிரி நேரத்துல இத பத்திலாம் யாராவது பேசுவாங்களா? காமனிய பார்த்தாலே உண்மையான சந்தோஷம் கிடைச்சிருது. அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல தான் நான் கொஞ்சம் சீக்கிரமாவே அவுட் ஆயிட்டேன். காமனி போன் பண்றா. இன்னைக்கும் ராத்திரி சந்தோஷம்தான். சொல்லுங்க டார்லிங். ஹலோ இன்ஸ்பெக்டர் சார், உங்களுக்காக ஒரு gift வச்சிருக்கேன், அத அனுப்பலான்னு நினைச்சேன். கிஃப்டா? கிஃப்ட தான் பகல்லே எனக்கு கொடுத்துட்டு போயிட்டீங்களே. இப்ப அதை விட பெரிய கிஃப்ட் என்ன கொடுக்க போறீங்க? அது உங்களுக்கே இப்ப தெரிய போகுது. உங்க வாட்ஸ்அப்ப கொஞ்சம் ஓபன் பண்ணி பாருங்க. நீ என்ன பண்ணிருக்க? பிளாக்மெயில் பண்றதுக்கு எடுத்தியா? ஒன்ன மாதிரி ஆளுங்களுக்கு இந்த மாதிரி தான் பண்ணியாகணும். இப்ப நீயும் பாரு நான் என்ன பண்ண போறேன்னு. உன்னால என்ன பண்ண முடியும்? பண்ண போறதெல்லாம் நான் தான். இந்த வீடியோவை உன்னோட டிஎஸ்பிக்கு அனுப்புவேன், அப்புறம் உன் பொண்டாட்டிக்கும் அனுப்புவேன். அப்புறம் உன் பொண்டாட்டியும் உன்னை விட்டு போயிடுவா, உன் வேலையும் போயிடும். உனக்கு என்ன வேணும்? ஒன்னே ஒன்னு தான் வேணும். அப்புறம் என்ன மேடம், என்ன வேலைக்கு இங்கேயே கூப்பிட்டுட்டீங்க? ஆமா, இப்ப காமனியோட வேலை என்னன்னா உன்னை ஜெயிலுக்கு அனுப்புறது தான். ஓ மை ஃப்ரெண்ட், நீங்களா? எதுக்கு விளையாடிட்டு இருக்கீங்க? நீங்க என்னோட ஃப்ரெண்டாச்சே. நீங்க என் கூட இருக்கும் போது என்ன யாரு ஜெயிலுக்கு அனுப்புவா? இப்போ இந்த இன்ஸ்பெக்டர் சார் தான் உங்களை ஜெயிலுக்கு அனுப்ப போறாரு மிஸ்டர் ஜிம் பாய். என்ன? ஆமா, இப்ப நீ கிளம்பு. உன்னோட இடம் ஜெயிலு தான். இது ரொம்ப தப்பான விஷயம்டா. நான் உன்னோட ஃப்ரெண்டு தானே. ஃப்ரெண்டு கிட்ட யாராவது இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா? டேய், ஃப்ரெண்ட்ஷிப்ல ஒரு எல்லை வரைக்கும் தான்டா. இப்ப எனக்கே ஒரு ஆபத்து வரும்போது ஃப்ரெண்ட்ஷிப்லாம் யாரு பாப்பாங்க? கூட்டிட்டு போங்க. டேய், நீ பண்றது சரியில்லடா. சொன்னா கேளு. என்ன விட சொல்லு. ஒழுங்கு மரியாதை வாடா, இல்லன்னா அடிச்சு இழுத்துட்டு போக வேண்டியிருக்கும். சரிம்மா தங்கச்சி, நான் இப்ப கிளம்புறேன். சாயந்தரத்துக்குள்ள உன் புருஷன் வீட்டுக்கு வந்துருவான். ஒரு பிரச்சனையும் இல்ல, அவரை நீங்க பொறுமையா அனுப்புனா போதும். அவரை வெளியே கூட்டிட்டு வர்றது எனக்கு அவ்வளவு ஒன்றும் அவசரம் இல்ல. எனக்கு வேண்டியதெல்லாம் உங்களையும் அவனையும் நல்லா மாட்டி விடணும்னு தான். மத்த எல்லா வேலைக்கும் என் மச்சுனர் தான் கூடவே இருக்கார்ல.